நீங்க சொன்னீங்க, இந்த வீடே இப்பதான் கட்ட ஆரம்பிச்சிருக்கோம்ன்னு. அப்ப குடிசை வீட்ல தான இருந்தீங்க இல்லையா? சோ ஃபினான்ஷியலா உங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் இருந்தது? இங்க இருந்து ஒவ்வொரு வாட்டியும் சென்னைக்கோ, இல்ல மத்த ஊர்களுக்கு நீங்க ஆடிஷன் போயிட்டு வர்றதுக்கு? மோஸ்ட்லி அப்பா வந்து பாத்துப்பாங்க. அரேஞ்ச் பண்ணிடுவாரு ஆ எப்படியும். பண்ணிருவாங்க. அ அது இல்லாத பட்சத்துல ஸ்கூல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ம். அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் டாப் 30 வரைக்கும். ம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் டிவிலே பாத்துக்கிட்டாங்க. எல்லாம் நாங்க டிராவல்ல இங்கேருந்து இருந்து போறது மட்டும் நாங்க பண்ணிக்கணும். அங்க தங்குறதுலேருந்து, சாப்பாடுலேருந்து, அங்க இருந்து போறது, வர்றது எல்லாமே அவங்களே பாத்துக்குவாங்க. அந்த அதுக்கு வரைக்கும் டாப் நாங்க 30க்குள்ள நீங்க வர்ற வரைக்கும் கொஞ்சம் வர போராட்டம். வரைக்கும். ஆமா. இது ஒரு கிராமத்துல இருந்து நீங்க போயிருக்கீங்க. எல்லாமே உங்களுக்கு புதுசுதான். அந்த செட் ஆகட்டும், இல்ல அங்க ஆமா. இருக்க ஜட்ஜஸ் ஆகட்டும். ஐயய்யோ! அந்த செட்டு அதுவும் வந்து நீங்க எனக்கு சின்ன பொண்ணு வேற. இப்ப இருக்க மெச்சூரிட்டில ஆமா, பாதி கூட அப்ப இருக்காது. அப்ப ஆமா. என்ன பேசணும்? எப்படி பழகணும்? எதுவுமே தெரிஞ்சிருக்காது இல்லையா? நீங்க அங்க டிவில பார்த்த செலிபிரிட்டீஸ, ஜட்ஜஸ் எல்லாம் நீங்க அங்க நேர்ல மீட் பண்ணும்போது, அந்த மொமெண்ட் எல்லாம் எப்படி இருந்தது? உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் கையெல்லாம் குடுத்துட்டு போயிட்டுருந்தாங்க. ஸோ, அப்ப நாங்க எல்லாம் ஒரு செட்டா கொஞ்சம் ஒரு 4 பேர் அந்த மாரி செட்டா தான் போயிருந்தோம் பாடுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எனக்கு. அ நாங்க 4 பேர் போயிருந்தோம். ஆனா வந்து நான் மட்டும் தான் அதுல செலக்ட் ஆனேன். ம். நான் மட்டும் தான் அதுல செலக்ட் ஆனேன். அப்போ வந்து இவங்க வைபவ் சார்ன்னு ம், நெனைக்கிறேன். ம். அவங்கலாம் வந்து ஹேண்ட் ஷேக்லாம் குடுத்து அந்த டீம் அப்படியே அந்த சென்னை மூவி படத்தோட அது. அந்த டீம் நெனைக்கிறேன். அவங்க விஜய் டிவில கையெல்லாம் குடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. "ஏன் இந்த கைய நான் கழுவவே மாட்டேனே இனிமே" அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டு எல்லாரையும் பார்க்குறப்ப அவ்ளோ பூரிப்பா இருக்கும்.